அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதத்தின் அமாவாசை இரவு 12 மணிக்குள் இந்த எளிமையான 5 பொருட்களை ஒன்று சேர்த்து வீட்டின் தலைவாசலில் கட்டிப்பாருங்கள். நீங்கள் வேண்டாம் என்றாலும் பணம் உங்கள் வீடு தேடி வரும். நம்ம யூடியூப் சேனல்ல இந்த சித்திரை மாதத்தின் அமாவாசையை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் சேர்க்கலாம். நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் சித்திரை மாதத்தின் அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய இந்த தாந்திரிகம் இந்த வருடம் முழுவதுமே அதிரடியான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சில பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கக்கூடியது, பணவரவு ஓரளவிற்கு இருந்தாலும் கூட அந்த பணம் வீட்டில் தங்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஏதாவது வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகள் ஏற்படுதுன்னு குறிப்பிட்டிருந்தீங்க. அப்படிப்பட்டவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செய்யும் போது அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது மட்டும் கிடையாதுங்க, அந்த பணம் நிரந்தரமாக வீட்டில் தங்கும். நேற்றைய தினம் நம்ம அப்லோட் பண்ணியிருந்த அந்த சிறப்பு பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க பணவசிய தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுவதுமே அமாவாசை திதி நிறைவாக இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு பெரிய அளவுல எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும், தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். அமாவாசையாக இருப்பதனால மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அசைவம் சாப்பிடும் வழக்கம் அன்றைய தினம் இருக்காது. சோ இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களும் இந்த மெத்தடை முடிச்சிட்டு நீங்க அசைவம் வேணும்னா எடுத்துக்கலாம். அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டாம். அடுத்ததாக எந்த நேரத்தில் இந்த தாந்திரிகம் செய்யணும்னு பார்த்தோம்னா, அமாவாசை என்று, அதாவது ஏப்ரல் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ராகு காலம், யமகண்டம் கூட நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்பவுமே சிறப்பான நேரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, மதியம் 12 மணிக்கு இந்த தாந்திரிக பொருட்களை நிலைவாசலில் கட்டுவது மிகுந்த பலன்களை கொடுக்கும். அதே போல மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் நேரமும் சிறப்பானது. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக பொருட்களை சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம் அல்லது பச்சை நிற துணியில மூட்டை கட்டணும். நிலைவாசலில் கட்ட வேண்டிய 5 முக்கியமான பணவசிய பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். முதலாவதாக கல்லுப்பு. ஜலமாணிக்கம், பூமி கர்ப்பம், சமுத்திர ஸ்வர்ணம்னு இந்த கல்லுப்பிற்கு சாஸ்திரங்கள்ல நிறைய பெயர்கள் உண்டு. மகாலட்சுமி தாயார் நித்தியமாக வாசம் செய்யக்கூடிய பொருள். இரண்டாவதாக 3 எண்ணிக்கையில் ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் நெகட்டிவிட்டி இருந்தால் அதை 0 ஆக்கிடும், பாசிட்டிவிட்டி இருந்தால் அதை 100 மடங்காக அதிகரித்து கொடுக்கும். இந்த ஜாதிக்காய் இருக்கும் இடத்துல கொஞ்சம் நேர்மறையான சக்தி இருந்தாலும் கூட அது பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். மூன்றாவதாக 6 எண்ணிக்கையில் ஏலக்காய். நான்காவது 5 ரூபாய் நாணயம். ஆறாவது 2 எண்ணிக்கை பட்டை. சுருள் பட்டையும் நீங்க எடுத்துக்கலாம் அல்லது தட்டையாக இருப்பதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். 2 எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கணும். இப்ப இந்த 5 பொருட்களையும் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம் அல்லது பச்சை நிற துணியில மூட்டை போல கட்டி வீட்டின் தலைவாசலில் நீங்க கட்டி விட்டுருங்க. சில பேர் நீங்க வீட்டுக்குள்ள கட்டணுமான்னு கேட்கிறீங்க. அப்படி கட்டக்கூடாதுங்க, வீட்டுக்கு வெளியே தான் நம்ம கட்டணும். இதை அடிக்கடி மாற்றணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. 6 மாதத்திற்கு ஒரு முறை இதை நம்ம மாற்றினாலே போதும். மாற்றும் போது அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற பொருட்களை செடிகள், புதர்கள் போன்ற மணல் சார்ந்த பகுதியில் போட்டுருங்க. அல்லது வீட்டு பக்கத்தில் நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். 6 மாதம் கழித்து திரும்பவும் ஒரு அமாவாசை அன்னைக்கு இதே போல புதியதாக நீங்க கட்டி விட்டுருங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த கருங்காலி மாலை உட்பட சில தெய்வீக பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள்
பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத் தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்த பூஜை இந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அன்றைய தினம் அமாவாசை. சரிங்க, அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி மூலிகை கட்டையை நம்ம எடுக்கிறோம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் ஒரு 5 நிமிடங்கள் இந்த கட்டையை வலது கையில ரைட் ஹேண்ட்ல பிடிச்சு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அது செய்யத்தக்க வழிகளில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றியின் அர்த்தம். சில பேருக்கெல்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை தரும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக பெற்றுத் தருவது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. சில பேர்லாம் அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க, கோபம் வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும், கோபமும் படிப்படியாக குறைந்துவிடும். பூரணமான மன நிம்மதி மற்றும் மன அமைதியை தரக்கூடியது இந்த மாலை. இன்னும் சில பேர்லாம் அதிகமான மன அழுத்தத்தில் இருப்பாங்க, மைண்ட் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றவங்க, மனோபயம் இருக்கிறவங்களும் இந்த லாவா மாலையை அணியும் போது மன அழுத்தம் குறையும். ரொம்பவுமே பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, மனபயம் நீங்கும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த மாலை அதிக எண்ணிக்கையில கிடைக்கிறது கிடையாதுங்க. சோ ஒரு முகவரிக்கு ஒரு மாலை மட்டும் தாங்க தற்போதைக்கு அனுப்ப முடியுது. இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் சேரணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை எடுத்திருக்கோம். சோ எல்லாருக்குமே இது கிடைக்கணும். அடிஷனலா வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஒரு மாதம் கழித்து கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது உங்க நிறைய பேருக்கு தெரிந்த கோமதி சக்கரம். 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரமும் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில் வைத்தாலே பணவசியத்தை கொடுக்கும். குறிப்பாக கடைகள் வச்சிருக்கிறவங்க, வியாபார ஸ்தலங்கள் இருக்கிறவங்க, அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ், கல்லா பெட்டியில ஒரு எண்ணிக்கையில் இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை வைத்தாலே நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸை கவர்ந்திழுக்கும். அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும், தொழில் அபிவிருத்தி ஆகும். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையுமே பூஜை செஞ்சு கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க இந்த பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.